கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாரம் நமக்கு போஸ்ட் வந்திருந்தது, இவங்க வர்றாங்க ஹார்ப் அந்த ஒர்ஷிப்புன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குன்னு எனக்கு அந்த ஏவுதல் கொடுத்தப்ப ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் ப்ரொசீட் பண்ணேன். ஆனால் அது ஒரு ஹார்ப் வந்து ஒரு அனாயிண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ஏற்கனவே தெரியும். பைபிளில் நான் படிச்சிருக்கேன், தாவீது அதை யூஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் தெரியும். ஆனாலும் மாம்ச சிந்தையும் என்னோட சேர்ந்து சில நேரம் போராடிச்சு. சரி, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் அப்படி போயிட்டே இருந்தது. அது வரைக்கும் எனக்கு உறுதியே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அவங்க வர்றாங்க, ஏதோ ஹார்ப் கொடுக்கறதுக்கு வர்றாங்க, அவங்க வர்றதோட ஒர்ஷிப் பண்ணிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் ஐ நெவர் இமேஜின்ட் இவ்வளோ மகிமையாக இருக்கும். ஹார்ப் வந்து ஒரு அனாயிண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும், ஆனால் இவ்வளோ அனாயிண்டிங் இருக்குன்னு லைஃப்லேயே நான் இப்படி ஒரு ஒர்ஷிப்பை வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை. உள்ளே நுழைஞ்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் சரியான மகிமை, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இது கர்த்தரான காரியங்கிறத 100% ஆண்டர் எனக்கு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணார். நான் ஆண்டருக்கு மகிமையை செலுத்தினேன். ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாட்டி அது அநேகருக்கு மகிமையாக இருக்க முடியும். நீ ஒரு விதையை விதைச்ச, நீ ஒரு கோதுமை மணியாக விழுந்த போது அது அநேகருக்கு மகிமையை கொண்டு வரும். திஸ் இஸ் கால்டு சாக்ரிஃபிஷியல் கிவிங். சாக்ரிஃபிஷியல் கிவிங்கோட பவர் வந்து இதுதான் அப்படின்னு ஆண்டர் எனக்கு இடைப்பட்டு எனக்கு டீச் பண்ணார். அந்த என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மோஸ்ட்லி சாட்சினாலே நான் முன்னாடி வர மாட்டேன், ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன். நானே வந்து பாஸ்டர்கிட்ட டெஃபினெட்லி நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு டைம் கொடுங்க, ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் டெஸ்டிமனி அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் பாஸ்டர்கிட்ட எனக்கு டைம் வேணும்னு கேட்டேன். அந்தளவுக்கு ஏன்னா சிலதெல்லாம் நம்மளால் சொல்லி தான் ஆகணும்னு நமக்கு உள்ளேருந்து வரும். அதனால தான் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 20 இயர்ஸாக ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா என்ன சர்ப்ளஸ், நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. இல்லையே ரிட்டையர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு சொன்னால என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரின்ட்டுன்னு போயிட்டு கையெழுத்து போட்டுட்டேன். முதல் நாள் போயிட்டு வந்து திருப்பி அன்றைக்கி சாயங்காலமே கூப்பிட்டு இன்றைக்கி ஒன்றியத்துக்குள்ளார தான், யூனியனுக்குள்ளார தான் போட்டிருக்கீங்க, நாளைக்கு வந்து கல்வி மாவட்டத்துக்குள்ளார போடணும், உடனே வாங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இது, இன்றைக்கி தான் போயிட்டு வந்தோம், சரி இன்றைக்கி சர்ப்ளஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். திடீர்னு மறுபடியும் வர சொல்லிட்டாங்க. இப்போயே சொல்லுங்கள், 5 நிமிஷத்தில் போகிறீங்களா போகலையா அப்படின்ட்டு மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இருந்துச்சுன்னு இந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்னு. 21 பேர் இருந்தாங்க. 10 பேர் பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. மீதி 11 பேர் வந்து எல்லோரும் வந்திருக்காங்க. 11 பேர்த்தில் வந்து நான் 8வது ஆளாக இருந்தேன். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இருந்தால் செய்யுங்க, இன்னும் வேறு இடத்துல எப்படி போய் நம்ம புதுசாக பழகி எப்படி செய்கிறது எனக்குன்னு தெரியல. சரி இருந்தாலும் எங்கள் பாப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா எவ்வளோ நாள் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுப்பாரு, எப்படி இப்போல நான் 8வது இடத்துல இருந்துட்டு எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கும்னு கேட்டேன். கண்டிப்பாக உங்களுக்காக செய்வார்னாரு. ஆண்டவரே, உங்களுக்கு சித்தன்னா இந்த காரியம் வாய்க்கட்டும்னு சொன்னேன். முசிறிக்கு போன உடனே நீங்கள் தான்மா ஃபஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாங்க. பஸ் கன்வீனியன்ட் கிடையாது. டெய்லி எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை கொண்டு வந்து மடச்சனூரில் விட்டுட்டு வருவார். சாயங்காலம் வந்து கால் டேக்ஸ் பிடிச்சி எப்படி வீட்டுக்கு வரதுக்கு 6:15 ஆயிரது ஒரு சமயம் பஸ் இல்லாதனால. இப்போ பார்த்தா மணிகண்டத்தில் வந்து உடனே நான் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கூட போடலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். நான் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, டீச்சர் கிடைக்குதோ கிடைக்கலையோ நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக போங்க, நீங்கள் போய் பாருங்கள், இருந்தால் வாங்க இல்லாட்டினா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மாதம் தான் போனேன். போன உடனே மணிகண்டத்தில் தாயனூர் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருந்துட்டு இருக்குது. இது வந்து ஆண்டவரோட கிருபை தான். நான் 5 பைசா கூட கொடுக்காம கடவுள் வந்து என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. நான் அடுத்தடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி. இது வந்து ஆண்டவர் செய்த பெரிய கிருபை தான். அடுத்தது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ நாள் வரன் பார்த்துட்டு இருந்தோம், அது வந்து இப்போ முடிச்சிருக்கோம். அதில் ஒரு செய்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி, கொடாகோடி நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் சாட்சியாக நிற்பதற்காக. சனிக்கிழமை போன சனிக்கிழமை உபவாச ப்ரேயரில் பசங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாமல் ரொம்ப ஒரு சிரமத்தில் இருந்தேன். ஸோ அதை குறித்து ஜெபக்குறிப்பு எழுதி கொடுத்துருந்தேன். அப்புறம் ஏசப்பா ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை குறித்தும் ஒரு ஜெபக்குறிப்பு எழுதி கொடுத்துருந்தேன். கர்த்தர் தாமே அந்த ஜெபத்தை கேட்டு மறு வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமையே கர்த்தர் வந்து எனக்கு பெரிய அற்புதம், மகனோட ஃபீஸ் கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. உண்மையிலே என் கண்ணீரை, உன் துக்கத்தை அவர் என் கண்ணீரை கேட்டிருக்கிறார், கண்ணீரை பார்த்துருக்கிறார். நான் உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லியிருக்கிறார். கண்ணீரை கண்ட தேவன் எனக்கு செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். அதே போல் எனக்கு ஒரு வேலையும் கிடச்சிருக்கு. அதற்கும் ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Forget the crisis and focus on to the Christ. Forget the crisis. உங்கள் பிரச்சனையை மறந்துட்டு இயேசுவின் இடத்துல உங்கள் ஃபோக்கஸை வைங்க. ஆண்டவர்
அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. we are all living in the world. இந்த வேர்ல்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வேர்ல்டு யார்கிட்ட இருக்குன்னா பிசாசின் கரத்தில் இருக்குது. அதன் மத்தியிலே யார் இருக்கான்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் நமக்கு இருக்கார். ஒரு தகப்பன் இருக்கார். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கார். பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தகப்பன் மத்தியில் இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற சங்கீதம் 122 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் செய்தபடினால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சுகித்திருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஸோ இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன், நம்ம பூமியில் இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிதாவானவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்துச்சுன்னா அது பிதாவின் சித்தம் இல்லாமல் என்ன செய்யாது, கீழே விழாது. வசனம் சொல்லுகிறது, Matthew chapter 10 verses 29 says like this, are not the 2 sparrows sold out for a copper coin? Are not one of them falls to the ground apart from your Father will? But the very hairs of your head are all numbered. But do not fear, therefore you are more valued than many sparrow. எடுத்து வாசிக்கலாம் தமிழ்ல. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளை ஒன்றாகிலும் தரையில விழாது. ஆகவே பிரியமான தேவஜனமே, உங்களை என்னை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் உங்களை என்னை ஆண்டவர் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், கவனித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்ற, அடைக்கலான் குருவிக்கு நான் அப்படி செய்யணும்னா அதோட நீங்கள் மிக விசேஷம். ஸோ நீங்கள் விசேஷமாக இருக்கிறபடினால ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை ஆண்டவர் தமது சாயலாக படைத்திருக்கிற என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். வெளிச்சத்தில் வெளிச்சம் இல்லை, இருள் இருக்கப்போது தான் வெளிச்சம் தேவைப்படும். கர்த்தர் உங்களை இருள் நேரத்தில் வெளிச்சமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பிகாஸ் வி டெமான்ஸ்ட்ரேட் த காட்ஸ் லைட் நாட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த லைட். அந்த வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் அந்த வெளிச்சத்தை தேடல, எப்போ இருள் இருக்கோ அந்த இருளில் வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிறார். ஆகவே இந்த மாதிரி வேளையில், இந்த ஃபேமின், இந்த பஞ்சம் வருகிற வேளையில், இந்த பஞ்சத்தில் விசேஷமான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராம். விசேஷமான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராம். அப்படி தான் ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார். ஸோ யோசேப்பு ரெண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா, யோசேப்புக்கு ஒரு அங்கி போட்டாங்கல்ல, அந்த அங்கி பேர் என்னது, பலவர்ண அங்கி. ஆமாம், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஆண்டவர் கொடுக்குற மகிமையின் வஸ்திரம். ஆதாமுக்கு அதே வஸ்திரம் தான் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அந்த மகிமையின் வஸ்திரம் எப்போ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, நீங்கள் எப்போ ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் வல்லமை பெற்றீங்களோ அன்னைக்கே அந்த மகிமையின் வஸ்திரம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே பிசாசு உங்களை தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன்னா நமக்கு யார் பார்த்துட்டு இருக்காங்களா, நமக்கு பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது, பிதாவானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம உங்களை என்னை விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஸோ ஆண்டவராகிய தேவன் எப்போ ஆண்டவர் இந்த விஸ்டம் எல்லாம் ஞானத்தெல்லாம் கொடுப்பவரா, ஒரு நெருக்கம் வருகிற வேளையிலே ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 41:33 எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஆமென். இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. பாருங்க, இதுல என்னன்னா பஞ்சம் வந்துருச்சு, பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு யாரா கூப்பிட்றாங்கன்னா, யோசேப்பை தான் கூப்பிட்றாரு. யோசேப்பு தான் என்ன பண்ணுறான், அந்த பஞ்சம் காலத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறான். Now therefore the Pharaoh select and discerning the wise man and set him over the land of Egypt. ஒரு வைஸ் மேன், நல்ல ஞானம் உள்ளவனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை எடுத்து வச்சு இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஞானம் உள்ள ஒரு ஆளை நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி 33 சொல்கிறாரு. ஆனால் அதே ஆண்டவர் இப்படி உயர்த்துறாருன்னு பாருங்கள். 41:39 எடுத்து வாசிக்கலாம்.
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். பாருங்க, he was a slave. யார் யோசேப் எப்படி இருந்தானா, அவன் ஒரு அடிமை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பார்வோனுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. பார்வோனுக்கு ஏன் அந்த தரிசனம் கொடுக்குறாருன்னா, எகிப்து தேசத்தில் இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அந்த பஞ்சத்துக்கு அந்த நாளில் என்ன மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி கடக்கணும். நமக்கு தெரியும், இது கொரோனா வந்தப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணோம் முகத்தில். ஆமாம், ஒருத்தனை உயர்த்துறதுக்காக ஒரு தேசத்தில் ஆண்டவர் பஞ்சத்தையே உண்டாக்குவார். உங்களை என்னை உயர்த்துவதற்காக ஆண்டவர் எது வேணாலும் செய்வார். நம்புறீங்களா? யோசேப்போட தரிசனம் நிறைவேறணும்னா பார்வோனுக்கு என்ன வரணும்? தரிசனம் வரணும். தரிசனம் வந்தாலும் தரிசனம் நடக்கணும். அந்த நடக்கிற வேளையில் என்ன பண்ணணும்னா, அதோடைய விளக்கத்தை யார் சொல்கிறான்னா, யோசேப்பு சொல்கிறான். அவனுக்கு எங்கேருந்துங்க அந்த ஞானம் வந்துச்சு? கர்த்தர் கொடுக்குற ஞானம். ஆமென். இந்த மாதத்தில் எப்படி நடக்கணும், அடுத்த மாதத்தில் எப்படி நடக்கணும், இந்த வருஷத்தில் எப்படி நடக்கணும், என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், என்னோட வேலை எப்படி இருக்கணும். கர்த்தர் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவன் நம் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, பஞ்ச காலத்தில் இருக்கும் பொழுது யோசேப்புக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, நீங்கள் படிச்சிங்க, உங்களுக்கு தெரியும். இது யோசேப்புக்கு நடந்த கதை. ஆபிரகாமுக்கு ஒரு காரியங்கள் நடந்தது. எடுத்து வாசிக்கலாம். ஜெனிசிஸ், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் பஞ்சம் வந்துச்சு. அதாவது எப்படி யோசேப்புக்கு ஒரு பந்தம் வந்துச்சோ, எப்படி ஈசாக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சோ, ஆபிரகாமுக்கும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் வந்துட்டு என்ன பண்ணால், அவன் எங்கே போயிட்டானா, எகிப்துக்கு போயிட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவர்கிட்ட கேட்கல. அவன் பாட்டுக்கு எகிப்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போனால் தான் பிரச்சனைலாம் மாட்டிக்கிறான். அப்புறம் ஆண்டவர் வெளியே கொண்டாடுறாரு. வெளியே வந்தானே எப்படி வரானா, 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆமா, பாருங்க, வெளியே வரப்ப பார்த்தீங்கன்னா பெரிய சீமானா ஆயிட்டான். ஆண்டவர், நான் தவறு பண்ணிட்டேன், என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு எந்த இடத்துலேருந்து போனானோ அந்த இடத்துல திருப்பியும் ஆண்டவர் ஆபிரகாமை வர வைத்தார். இன்றைக்கும் உங்களை எந்த இடத்துல நீங்கள் அபிஷேகத்தையோ, எந்த இடத்துல உங்களோட வேலையோ, எந்த இடத்துல நீங்கள் காரியங்களை இழந்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் மீண்டும் உங்களை கொண்டு நிறுத்துவார். கர்த்தர் மீண்டும் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். மீண்டும் பெத்தேலுக்கு கர்த்தர் கூட்டிட்டு வருவார். ஆண்டவராக தேவன், ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பலி செலுத்தும் பொழுது, ஆண்டவருக்கு சமூகத்தில், தேவ சமூகத்தில் பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 26:19 எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுருக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதே தான் யாரும் செய்கிறா, ஈசாக்குறார். அவங்க அப்பா என்ன சொன்னார், துறவு வெட்டினார். இவனும் துறவு வெட்டினான். அதுக்கு பேர் வச்சாங்க. அப்பா என்ன பேர் வச்சாரோ அந்த பேரை இவனு வச்சான். ஏசேக்குன்னு வச்சான், சித்தனான்னு வச்சான். அதுக்கப்புறம் தகராறுலாம் எதுவும் இல்லைன்னு அவன் பேர் வச்சான். என்ன வச்சானா, ரெகபோத்துன்னு வச்சான். கர்த்தர் இடத்துல இடம் உண்டாக்கினார்னு சொன்னான். இப்படி இருக்கும் பொழுது பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வர ஆரம்பித்தது. அந்த பஞ்ச காலத்தில் எல்லாம் இவங்க எங்கே இருக்கானா, அந்த பஞ்சத்தில் எங்கே போயிட்டாங்க, பெலிஸ்திய தேசத்துக்கு போயிட்டாங்க. அந்த தேசத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பயங்கரமான தண்ணீர் இல்லாத வேளையில் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. நான் விதைச்சா ஆண்டவர் எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் பூமி எப்படி இருக்குது, பஞ்சத்தால் வறண்டு காஞ்சி போயிருக்கு. ஆனால் இவன் துறவு வெட்டினதுனால என்ன இருக்கும், தண்ணீர் வர ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களை என்னை திருப்திப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா.
ஒருவேளை கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பெரிய காரியங்கள். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நீங்கள் விதைச்சிருக்கிற ஒவ்வொரு விதையும் வீண் போகாது. நீங்கள் எங்கே விதைச்சிருக்கீங்கன்னா ஜெருசலேமில் இஸ்ரேலுக்கு நீங்கள் விதைச்சிருக்கீங்க. அந்த விதையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, we cannot expect a miracle unless you sow. நீங்கள் விதைக்காமல் எந்த ஒரு அறுவடையும் நம்ம பார்க்கவே முடியாது, எந்த ஒரு அற்புதத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமா, எந்த வருஷம்? அந்த வருஷம் என்ன வருஷம்? பஞ்சகாலம். இப்படிதான் இருந்துச்சு பூமி. இந்த பூமியை வச்சுட்டு எப்படிதான் ஒருத்தன் விதைக்க முடியும்? ஆனால் ஈசாக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு, நான் விதைப்பேன், நீங்களும் விதைங்க. இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை இருந்துச்சுனாலும் கர்த்தர் வனாந்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவார். ஆமென். உங்கள் வார்த்தையில் நீங்கள் விசுவாசம் வேணும், உங்கள் செயல்களை விசுவாசம் வேணும். ஈசாக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா அதனால் என்ன பண்ணுறான்? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, then Isaac sowed in the land and reaped the same year, not the another year. And the same year was a famine. But famine எப்படி இருந்துச்சுன்னா, lot of there is no water at all. But he started to என்ன பண்ண ஆரம்பித்தான்? துறவன் தோண்ட ஆரம்பித்தான். தோண்டி என்ன பண்ணான்? விதைக்க ஆரம்பித்தான். அந்த வருஷத்தில் போட்டிருக்கு. 13ஆம் வருஷம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, the man began to prosper. Number 1, the man began to prosper and continued prospering until become very prosper. மூணு இடத்துல வருது. the man began to prosper, அப்புறம் continue to prospering, அப்புறம் until he became a prosperous. தமிழில் படிங்க அதை. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். வர வர விருத்தி. கர்த்தர் உங்களை ஆண்டவர் வர தேஞ்சிட்டு போகிறதுக்கு இல்லை, வர இன்னும் பாலிஷ் ஆவீங்க. நம்புறீங்களா? வர ரொம்ப ஷைன் ஆவீங்க. வர கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்புறீங்களா? வயசாகிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு வகை, பரவாயில்ல போனால் போட்டோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் மேலே என் மேலே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்றது, தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரத்தை ஆண்டவர் உங்கள் மேல் என் மீது கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. முகத்தின் ஒளி உங்கள் மீது என் மேல் காணப்படும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் எப்படி இருப்பாரா? கிருபையா இருக்க கூட. சொல்லுங்க கிருபையா இருக்க கடவர். சொல்லுங்க கிருபையா இருக்க கடவர். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் மைண்டு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் என்ன இருக்குது? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. செங்கடலை 2ஆக பிளந்தவர். ஆமென். எரிகோவை தகர்த்தனவர். அதுக்கப்புறம் என்னது? யோர்தான் நதியை பிளந்தவர். அதுக்கப்புறம் அற்புதம் மன்னா கொடுத்தவர். ஆகவே உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? உங்கள் இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் இருக்குது. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமாம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது அங்கே தான் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே? பணம் வீடுன்னா அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்துச்சுன்னா ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக உங்கள் உள்ளத்தின் வாஞ்சையில் நிறைவேற்றி கொடுப்பார்கள். நிறைய பேருக்கு பொக்கிஷம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் இருக்கும், நிறைய பேருக்கு பொக்கிஷம் எங்கன்னா வீட்டில் இருக்கும், நிறைய பேருக்கு பொக்கிஷம் எப்போனா காரில் இருக்கும், நிறைய பேர் பொக்கிஷம் எங்கன்னா இடங்கள்ல இருக்கும், அதாவது பணத்தில் இருக்கும். ஆனால் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குன்னா, ஆண்டவரை நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்னா காஸ்பல் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நற்செய்தி கொடுக்கணும், ஆண்டோட நற்செய்தியை சொல்லணும், மக்களுக்கு ஆண்டோட வார்த்தையை சொல்லணும். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சிருஷ்டிப்பையும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்த இந்த நல்ல செய்தியை மற்றவருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அறுவடை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே என்னென்னா, நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் வேணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பணம் வேணும் தான், அதுக்கு அது அவர் பார்த்துக்கொள்வார். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நாள் சாப்பிட்னா நமக்கு 3 வேளை சாப்பாடு செய்யணுன்னாவே அவ்வளோ யோசிக்கிறோம். இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 40 வருஷம் என்ன பண்ணார்? சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தார். இல்லை, ஒரு வேளை இல்லைங்க, காலையிலையும் மாலையிலையும் அந்த அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சு. சாதாரண சாப்பாடுலாம் இல்லை, ராயல் ஃபுட்டு கர்த்தர் கொடுக்குறார் பாருங்கள். அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க போகிறார். நான் சொன்னேன் எப்படின்னா, ப்ராஸ்பரிங் பாஸ்பரஸ். ஆண்டவர் அவன் வர விருத்தி அடைந்து
அப்புறம் மகா பெரியவனானா. இப்படி தாங்க அவர் ஆசீர்வதிக்கலாம். அப்படி தான் இருக்கும். சும்மா கொஞ்சம் அப்படியே தட்டி மாதிரி கொஞ்சம் அப்படியே இருக்கிறத வச்சு இப்படி ஓட்டலாம் அப்படிலாம் ஆண்டவர் நினைக்கல. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அதுக்கப்புறம் அந்த 14ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12:14. இந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால். பஞ்சம் கொடியதாக இருந்தபடியினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆமா, எங்க போயிட்டானா? பஞ்சம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அதே போலதான் அவனுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் வரும். பஞ்சம் ரொம்ப கொடுமையாக இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த இடத்த விட்டு அவன் போய் எங்கே போயிட்டான்னா எகிப்துக்கு போயிட்டான். எகிப்து போன பிறகு ஆண்டவர் ஏன்டா எகிப்துலாம் போனேன் அப்படின்லாம் கேட்கல. வந்த பிறகு என்ன பண்ணால் பலிபீடம் கட்டினான், ஆண்டவர் தொழுது கொண்டான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தான். எகிப்து போனான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவனை ஆசீர்வதித்திருந்தார். இன்றைக்கி அருமையான தேவச்சனமே வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஈசாக்கு விதை விதைத்த நேரம் ரொம்ப செழிப்பாடல. இது போல் யோர்தான் நதி போல். அப்புறம் எந்த நதியும் தண்ணி கொடுக்கல, எல்லாம் வறண்டு போய் காஞ்சி போய் இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுற்றி இருக்க சூழ்நிலையில் எதிர்பாராத எந்த காரியங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புங்க, அவரோட வார்த்தையை நம்புங்க, விசுவாசத்தில் நடங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி போனால். ஆதியாகமம் 26:12 வாசிக்கும்போது அந்த லேண்ட் வாஸ் ரொம்ப ட்ரை, ரீப் பண்ணாது. அதாவது விதைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அறுவடை பண்ண முடியும். விதைக்காமல் எப்படிங்க அறுவடை பண்ண முடியும்? வி கேனாட் ஏபிள் டு ரீப், வி கேனாட் ஹேவ் அ ஹார்வெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலாம் ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லாது ஏதாவது ஒரு ட்ரேடிங்கில் ஏதாவது ஒரு இதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்னத்துக்குன்னா, உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க, டிவிடெண்ட் எப்படி வருதுங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் விதைக்கும்போது உங்கள் விதை ஆசீர்வதிக்கப்பட்டோம். போன வாரத்தில் யார் நீங்கள் விதைச்சிங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த ஆலயத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 6:38 முதல் பகுதியில் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன். இந்த ஃபார்முலாவே அப்படி தான். கிவ், ஆண்டவர் சொல்கிறார், நீ மொதல் கொடு, அண்ட் இட் ஷால் பி கிவன். எப்படி கொடுப்பாரு? தி வேர்ட் சேஸ் குட் மெஷர், அதுக்கப்புறம் பிரஸ் டவுன், அதுக்கப்புறம் ஷேக்கன் டுகெதர், அதுக்கப்புறம் ரன்னிங் ஓவர். வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் எப்படியா? பிரஸ் டவுன், குட் மெஷர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உன் மடியிலே போடுவார். ஆமென். வசனம் இப்படி தான் சொல்லுது. முதல் பகுதியில் குட் மெஷர், அதுக்கப்புறம் ப்ரெஸ் டவுன், அதுக்கப்புறம் ஷேக்கன் டுகெதர். அப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கொட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொட்டோன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படியே நின்றும். கொஞ்சம் இப்படி குலுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் இடம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ போடலாம். அது மாதிரி கர்த்தர் கொடுப்பாரு. அதோட கொடுக்குற நிரப்புறது மாத்திரம் இல்லை, ரன்னிங் டவுன். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் செய்கிறது. ரன்னிங் ஓவர், விழுந்து சரிந்து விழும்படி கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உங்கள் இல்லங்களை ஆஸ்வதிப்பார், உங்களுடைய ஆலைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உங்கள் தேவைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸோ இஃப் யூ வாண்ட் அ ஹார்வெஸ்ட், த ரிசல்ட் என்னன்னா, ஹார்வெஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சோ. பிளெஸிங் ஃபார்முலா. இதெல்லாம் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் இப்படி தான் பைபிள்லே இருந்திருக்கு. இதுதான் சொல்லியிருக்கு. ஆண்டவர் ஆதாமை ரெடி பண்ணிட்டு அவனை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அவர் என்னென்னா உண்டாக்கி கொஞ்சம் வெயிட் பண்ண, ஆதாமை நான் ஆரம் ரெடி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மரத்தை ரெடி பண்ணிக்கிறேன், அந்த மரத்தை ரெடி பண்ணுறேன், இந்த மரத்தை ரெடி பண்ணுறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாரா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஆதாமை கொண்டாந்து நினச்சார், ஏவாளை கொண்டாந்து வச்சு உள்ளே வச்சுட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. என்ன வேலை தெரியுமா? நிலத்தை பண்படுத்தணும். அந்த எதுக்கு? அவன் விதைக்கணும். அந்த விதையில் என்ன சொல்லியிருக்குன்னா, விதை கொடுக்குறப்ப சொல்வார், விதை தரும் கனிகள், விதை தரும் கனிகள். இதை தான் ஆண்டவர் உபயோகிச்சு. இதுதான் ஃபார்முலா. இன்றைக்கி சீட்லெஸ் வந்துருச்சு இல்லையா? ஆமாம், சீட்லெஸ் திராட்சை இல்லை, சீட்லெஸ் கிரேப்ஸ். இதெல்லாம் பாருங்கள், பிசாசு பண்ணுறது, இதெல்லாம் அவன் பண்ணுற வேலை. ஆண்டவர் விதையை வச்சுருக்காரு, இவன் விதையே தூக்கிட்டான். இன்றைக்கி விதைக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம். விதையை சாப்பிட்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் வாண்ட் டு என்கரேஜ் யூ, உங்களை என்கரேஜ் பண்ணுறார். நான் உனக்கு தரேன், நீங்கள் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்றார்ல. யார் சொல்கிறான்? போவாஸ் சொல்கிறான். ரூத் யார்கிட்ட சொல்கிறான்? ரூத்ரை சொல்கிறான். என்ன பண்ணுவான்? நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். எங்கள் ஆண்டவர், ஓ ஆண்டவர், நம்ம ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார்.
உங்கள் தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த வருஷம் முடிய போது எதுவுமே இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த செகண்ட் போகுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க தான் அந்த பூமியில் வச்சிருக்காரு, அவளே கஷ்டப்படுறதுக்காக இல்லை. வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 2வது பகுதி வாசிக்கலாம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவனை தேட மனதாயர்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் காரியம் வாய்க்கும், உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். கர்த்தர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரை, சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபர் வந்துச்சுங்க. 11 பேர்த்தில் எப்படி உங்களுக்கு ஒரு ஆள் செலக்ட் பண்ண முடியும்? தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மிராக்கிள் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. And as long as he sought the Lord, God made him to be prosper. ஆண்டவர் நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆண்டவர் தேடுறீங்களோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் வாண்ட்ஸ் டு என்கரேஜ் யூ. ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறார். நீங்கள் தோண்டு போயிடக்கூடாது, தவண்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான் என் வாழ்க்கை இதோ பாட்டு. உங்களுக்கு எனக்கு உங்கள் விஷன் வேணும், ஆண்டவரோட குறித்து தரிசனம் வேணும். என்ன செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி. பாருங்க, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? நம்ம பாவமா இருக்கும், நம்ம பாவத்திலிருந்து மன்னிப்படைய பாவம் அறியாத அவர் உங்களுக்காக எனக்காகவும் பாவமாக்கி நம்மளை எப்படி ஆக்கிட்டாராம்? நீதியாக மாத்திட்டாராம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பகுதி. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமா, நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன? யார் நீதிமான்க? அதுதான் டவுட் வந்துடும். யார் நம்ம நீதிமானா? கொஞ்ச நேரம் யோசிப்போம். மன்னிச்சிட்டார், நான் நீதிமான் தான் அப்படின்னு சொல்லணும். நீதிமானுடைய சிரசின் மேல், சிரசுனா தலையில் மேல் என்ன இருக்காமா? உங்கள் மேலே என்ன இருக்குங்க? உங்கள் மேலே என்ன இருக்குங்க? கர்த்தர் எதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:21 எடுத்து வாசிக்கலாம். கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். ஆமா, நீதிமானுடைய சந்ததி என்ன பண்ணும்? விடுவிக்கப்படும். யாரோட நீதிமான்? நீங்கள் நானும் நீதிமோ. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் சால்வ் பண்ணிடுவார். நீங்கள் போய் நின்றுட்டு சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அவரே சால்வ் பண்ணி கொடுப்பார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 5:16. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. என்னமா இருக்குமா? யார் நீதிமான்? நீங்க செய்யற ஜெபம் எப்படி போட்டிருக்கீங்க வசனத்துல? ஆமா, நீதிமான் செய்யும் ஒரு வார்த்தை இருக்கு, ஊக்கமான வேண்டுதல். சொல்லுங்க. ஆமாம், இந்த ஊக்கமான வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை சந்தேகப்பட்டு அவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இதுக்கும் ஒரு பிட்டை போட்டு வைப்போம், என்றைக்காவது ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லை. நம்பினீங்கன்னா முழுசாக நம்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊக்கமான ஜெபம் மிகவும் எப்படி இருக்குமா? பலன் உள்ளதாக இருக்கும். யாருங்க நீதிமான்? நான் தான் நீதிமான். நான் செய்கிற ஜெபம் என்ன பண்ணும்? எனக்கு பலனை கர்த்தர் கொடுக்கும். எனக்கு ஆண்டவர் சுகத்தை கர்த்தர் கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் 13:22 எடுத்து வாசிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஆமென். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தி யார்? திருப்பி சொல்றார். யாரு? நீதிமான். வேற ஒருத்தன் வந்து உங்க பிளேஸ்ல உட்காரத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்காரப்பார். யோசப்பை ஆண்டவர் நினச்சிருந்தா இவன் இவனை எப்படி கொண்டு போட முடியும்? இவன் ஒரு அடிமடை, இவனை எப்படி கொண்டு வந்து அவங்க போட முடியும்? பார்வன் சொல்கிறான், இல்லை நீ தான் பிரைம் மினிஸ்டர், நான் ஜஸ்ட்டு த்ரோனில் தான் நான் உட்காந்துருப்பேன், சிங்காசனம் மாத்திரம் உட்காந்து, மற்றதெல்லாம் நீ செய். கர்த்தர் உங்களை என்னை அப்படித்தான் உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளைங்களை எங்கே நடத்தணும் அப்படின்னு உங்கள் சொந்த ஞானம் இல்லாமல் ஆண்டோட சமூகத்தில் உங்களோட ஆண்டோட ஞானத்தை கேளுங்க. அவர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி ஒவ்வொன்றாக ஆண்டவருக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிடும்பொழுது எப்படி கூப்பிட்டாருன்னா எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். எப்படி பார்க்கறாரா? ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமா, நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. அதான் இங்க நம்ம போட்டிருக்கோம். நம்ம நான் உன்னை பெரிய ஐ வில் bless and you shall be the blessing and you will be the channel of blessing. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆசீர்வாதத்துக்குன்னு சேனலாக நீ உன்னை வச்சுருப்ப. உங்கள் வீட்டில் உங்களை மாத்திரம் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டான்னா, உங்கள் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்படும்படி தான் ஆண்டவர் கொண்டு இந்த வேலையில் வச்சுருக்காரு. ஆமென். எதுக்கு இந்த வேலையை வச்சுருக்காரு, எதுக்கு இந்த பிஸ்னஸை கொடுத்துருக்காரு. அண்ட் therefore it happened. வசனம் சொல்லுகிறது என்ன பண்ணி சொன்னால், I will make you a great nation, I will bless you and make you the name great and you shall be the blessing. ஆண்டவர் நீ யாரா இருப்பானா, ஆசீர்வாதமாக இருப்ப. சொல்லுங்கள். நான் ஆமாம், நான் யார்? வேதத்தில் உள்ள பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க. ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் டீச்சிங்ஸ்லாம் இப்படி கொடுத்து இவன் ஏழையாக தான் இருக்கணும். ஆமாம், ஒருத்தர் சொன்னாராம், யார் இந்த பாஸ்டர்? ராபின்சன் பாஸ்டர். நல்லா தெரியுமே, ஷூ போட்டிருப்பாரு. எல்லாத்தையும் விட்டாங்க. நீ என் சொல்லுக்கு 18 கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமா, in your seed all the nation of the earth shall be blessed because you have obeyed my voice. ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமா. பாருங்களேன், நீங்கள் பிள்ளைகளில் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எத்தனை நம்ம பார்த்தா ஒரு மேக்ஸிமம் இந்த காலத்தில் வந்து 2 சந்ததி பார்க்கலாம், இல்லை 3 சந்ததி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கர்த்தர் எத்தனை சந்ததி வரைக்கும் ஆசீர்வதிப்பார்? 1000 சந்ததி. நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா, வசனம் தான் சொல்லுது, நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா கர்த்தர் 1000 வருஷம் உள்ள சந்ததியை கத்தா. இன் யோர் சீட் அப்படின்னா உங்கள் பிள்ளைகள், ஆல் த நேஷன் ஆஃப் த எர்த். நீங்கள் உங்களால் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்களால் தேவன் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமா, நல்ல பணம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களை ஆண்டா ஆசீர்வாதம் போட்டு வியாதியை கொடுத்து படுத்துறா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே என்னத்தை தரும்? ஐஸ்வர்யம். என்னது? வெறும் பணங்கன்னு இல்லை, சரீர சுகமும் ஒரு ஐஸ்வர்யம் தான். ஆமேன். இன்றைக்கி நின்று பேசுகிறோம்னா ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யம். உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். எல்லா பணம் காசு எல்லாம் இருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் உங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது ஐஸ்வர்யமா? தரித்திரம். அது ஐஸ்வர்யம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆகவே பிரியமான தேவஜன, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் ஃபாஸ்டிங் ப்ரேயர். கர்த்தர் எப்படி ஆசீர்வாதம்? கிருபையினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிருபை எப்படி வருகிறது சொன்னால் அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு இருக்கிறது. ஆதியாகமம் 39:4 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமா, பாருங்க, போத்திபார் பார்க்குறான், யோசேப்பு எந்த செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு மரம் நடுறான், அது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் காய்க்க வேண்டிய காய்க்க இன்னும் சீக்கிரத்தில் டக்குன்னு பூ பூத்து காய்க்குது. எந்த வேலையும் செய்கிறான், ஞானமாக நடந்துக்கிறான். அப்போ போத்திபார் வந்து பார்க்குறான், என்னமோ அவன்கிட்ட இருக்குடா, அதுதான் கிருபை. ஆமென். உங்ககிட்ட என்னமோ இருக்குது, அதுதான் கிருபை. அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா நம்ம இங்கே ஆஸ்பத்திரியில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு உட்காந்து படுத்து கிடப்போம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் விட்டுட்டு, ட்ரிப்ஸ் எல்லாம் உனக்கு வேணாண்டா, நான் கொடுக்குற ட்ரிப்ஸ் எடுத்துக்கோ, ஆவியானவர் எடுத்துக்கோ, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்துட்டே இருப்பார். கர்த்தர் மகிமையாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 39:21 எடுத்து வாசிங்களேன். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமாம், தயவு கிருபை ரெண்டும். தயவுனாலும் கிருபை தான் அர்த்தம், ஃபேவர்னாலும் கிருபை தான் அர்த்தம். இந்த கிருபை தயவு உங்களுக்கு வேணும். போத்திபார் பார்க்குறான், இவனுக்கு ஒரு தயவு இருக்குது, இவனுக்கு ஒரு கிருபை இருக்குது. நெகேமியா சொல்கிறான்னா, எனக்கு தயவு உண்டு பண்ணின ஆண்டவர். ஆமென். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே. ஆமாம், அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு வேணுங்க. உங்கள் வாழ்க்கையில் தயவு வேணும். சொல்லுங்கள், எனக்கு தயவு வேணும், எனக்கு கிருபை வேணும்,
எனக்கு கிரேஸ் வேணும், எங்கிட்ட கிருபை வேணும். அந்த கிருபை எப்படி உங்களுக்கு கிடைக்கிது? நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்து முட்டி மோதிக்கிட்டதுனால கிருபை வருமா? இல்லை. அன்மெரிட்டட் ஃபேவர். அப்படின்னா இலவசமாய் கர்த்தர் கொடுக்குற கிருபை. யாருக்கு நான் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பனோ, யாருக்கு நான் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பனோ, அவர்களுக்கு நான் இரக்கமாயும் கிருபையாயும் இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேலே அவர் கிருபையாக இருக்கிறார், ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நம்புறீங்களா? கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் உங்கள் மேய்ப்பராக இருந்தானா கர்த்தர் நீங்கள் தாழ்ச்சி அடையாதபடி வைப்பார். வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், வசனம் என்னவாறு சொல்லுகிறதுனா பார்க்கிறோம். என்னவென்றால், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் ஜீவனுள்ள நாட்டெல்லாம் நன்மையும் கிருபையும். நீங்கள் போய் நன்மை கிருபையும் தொடரணும் வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடும்பொழுது நன்மை கிருபை உங்களை தேடி வரும். உங்களை தேடி நன்மை வரும், கிருபை வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், செழிப்பு வரும், எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தன் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். பிரியமான தேவஜனமே, ஆண்டவரே, தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஒரு கிருபை தான் யார்கிட்ட இருந்துச்சுன்னா யோசேப்பிட்ட இருந்துச்சு. அதே கிருபை தான் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்பொழுது, நீங்கள் சத்தியத்தை சத்தியமாய் மற்றவர்களுக்கு விதைக்கும் பொழுது, அவங்க குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி எல்லாரும் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா எப்படின்னா, நம்மெல்லாம் வேறு இடத்துல இருந்தோம், ஆனால் யாரோ ஒருத்தர் நமக்கு சுவிசேஷத்தை விதைச்சனால இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக நிறைய பேத்துக்கு வைக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கார். ஆமென். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. The gospel of grace, the grace, the gospel, ஆண்டோட சுவிசேஷத்தை சுமக்கும் பொழுது, சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் எல்லை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் சொல்கிறார், உன்னால் தேசமே ஆசீர்வதிக்கப்படுமா? நீங்கள் ஜெபித்தீங்கன்னா தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஜெபித்தா இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகும். நீங்கள் ஜெபித்தா தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தமாகும். நீங்கள் ஜெபித்தா ஆண்டவருடைய ஊழிய தேவனுடைய இந்த சுவிசேஷத்தின் ஊழியம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். The God shall supply all the needs according to riches of his glory. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, உன் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். ஆமாம், உன் தேவைகள் எல்லாம், உன் குறைவுகள் எல்லாம் அப்படின்னு போட்டு, நீட்ஸ் அப்படின்னு போட்டு, நாட் நீடு, நீட்ஸ் எல்லாம். சொல்லுங்க எல்லாம், சொல்லுங்க எல்லாம், எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:9 எடுத்து வாசிக்கலாம். 2வது பகுதி. அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, God shall supply all the needs. நீங்கள் இந்த உலகத்தை தான் இருக்கிறீங்க, ஆனால் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எந்த ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் தெரியுமா? தேவ ராஜ்யம் பேச்சில் இல்லை. ஆமாம், தேவ ராஜ்யத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இருக்கீங்களா? இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே இருக்கீங்க? ஆமாம், அவங்க சிரசின் மேல் என்னது? ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். பாவனுடைய ஆஸ்தி யாருக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு? எனக்கு. ஓ, எனக்கு சொல்லுங்க. பாவியோட ஆஸ்தி எனக்கு சேர்க்க வைக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்க கதை. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், உங்களுக்கு கொடுத்து வாங்கிட்டு போக முடியாது. அப்படி தான் நடக்கும். கானானே அப்படி தாங்க வந்துச்சு. கானான் யார்கிட்ட இருந்துச்சு? இஸ்ரவேல் வந்து அங்கே முத ஆளுகை செஞ்சாங்களா? இல்லை. ஏத்தியர், எபேசியர், திர்காசியர், அதுக்கப்புறம் ஆமாம் கானானியர், இவங்களை 7 வகையான ஜாதியை துரத்து விட்டு தான் இஸ்ரேல் வந்து அவங்க உட்காந்துச்சு. அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். எல்லாத்தையும் துரத்து விட்டு உங்களையும் என்னையும் மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இல்ல. இன்னைக்கு நீங்க இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கும்படி கர்த்தர் இந்த செய்திக்கு அப்புறம் கர்த்தர் வைக்க போகிறார். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். இஸ்ரேல் தேசத்துல ஒரு கடல் இருக்கு, டெட் சீ. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல? சவக்கடல். அதில் ஏன்னா ஒரு மீன் கூட இருக்க முடியாது. அதில் போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா நீங்கள் முழுகவே மாட்டீங்க, மேலே தான் வருவீங்க. நான்லாம் போய் குளித்து பார்த்தேன், முங்கி பார்த்தேன், முங்கினாலும் முங்க முடியல. தண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சேரை எடுத்து பூசிக்குவாங்க முகத்தில். இதில் நாங்களாம் கூட பூசிக்கிட்டோம். அந்த சேரெல்லாம் விற்கிறாங்க. அந்த சேரு கூட ஆசீர்வாதமாக இருக்குங்க. ஆமென். அதை பேக் பண்ணி விற்கிறான். அந்த ரெட் சீலேருந்து நிறைய வருமானம் வருதான், நிறைய கெமிக்கல்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அதில் அதே இன்னொரு கடல் இருக்குது.
இந்த சவக்கடலுக்குள்ள எந்த ஒரு தண்ணியும் உள்ளே போகாது, எந்த ஒரு தண்ணியும் வெளியே போகாது. ஆனால் கலிலேயான்னு ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் என்ன பண்ணுவான், தண்ணீர் போகும், தண்ணீர் வெளியே வரும். தெர் இஸ் அ இன்லெட், தெர் இஸ் அ அவுட்லெட். இன்னைக்கு அப்படிப்பட்ட கடலில் இருக்கிற அந்த கலிலேயாவை நிறைய வகையான மீன்கள்லாம் கலிலேய கடலில் இருந்துச்சான். ஆண்டவராகிய தேவன் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சவக்கடல் இல்லை, கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டா, குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினா. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டா, இயேசு குணமாக்கினா. அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு. அப்ப இஸ்ரவேல்ல 2 கடல் இருந்துச்சு. ஒன்னு சவக்கடல், இன்னொன்னு கலிலேயா. சவக்கடல்ல ஒரு மீன் கூட வாழ முடியாது. ஏன்னா தண்ணீர் உள்ள போக முடியாது, தண்ணீர் வெளியே வர முடியாது. நீங்க மூழ்கினாலும் உங்களால மூழ்க முடியாது. நீங்க மேல மேந்துட்டு தான் இருப்பீங்க. அது கூட ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களையும் அப்படித்தான் ஆஸ்வதிக்க போகிறார். துக்க முகம் அல்ல, அல்ல முகமலர்ந்து கர்த்தர் உங்களை காணப்பட போகிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்துச்சுன்னா கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழாது. நீங்கள் உயர்றது ஆண்டவருக்கு சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். நீ கீழாகாமல் மேலாகுவர். உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நீங்கள் கைவிட்டு செய்கிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருந்தார். பஞ்சகாலம் வந்த பொழுது அதற்கேற்றவாறு நடப்பதற்கு, அதற்கேற்றவாறு ஞானத்தை யார் கொடுத்தாரு? யோசேப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் ஞானத்தை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பார். உங்கள் எல்லையில் கர்த்தருடைய சமாதானம் உண்டா இருக்கும். அது மாத்திரமல்ல, யோசேப்பை உயர்த்தும்படி, அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு வைக்கும்படி அவனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி அவன் எங்கே போயிட்டானா? ராஜாவோட அரண்மனைக்கு போயிட்டான். அது மாத்திரமல்ல, பஞ்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையும் கொடுக்குறான். யார் கொடுத்த ஆலோசனை? ஆண்டவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தார்னா அப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். பயப்படாதீங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த வருஷத்துலேயே எத்தனை மடங்கு யார் வச்சா? ஆமாம், யார்? ஈசாக்கு. எப்போ வச்சா? நல்லா இருக்கப்ப வச்சா பரவாயில்ல. பஞ்ச காலத்தில் விதைச்சான். அந்த பஞ்சமான வந்த வருஷம் அப்படிதான் போட்டிருக்கோம். அந்த வருஷத்தில் சொல்லுங்க, அந்த வருஷத்தில் என்னாச்சான்? 100 மடங்கு. ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. தகப்பனே, மக்கு நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை சோத்திருக்கிற கர்த்தாவே, இந்த வருஷத்தின் மைய பகுதியில் தேவன் உம்முடைய கிரியை நீங்கள் உயிர்ப்பித்து கொடுத்த கிருபைக்காக மக்கு நன்றி செலுத்திக்கிறோம். தேவரே, எழுந்தருளி செய்யோனுக்கு இறங்குவேன், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்ற நாட்கள் படி ஆண்டவரே, நீர் இந்த சபையில், இந்த ஊழியத்தில், எங்கள் மத்தியில் நீங்கள் எழுந்தருளிய கிருபைக்காக மக்கு கோடானு கோடி நன்றி செலுத்திக்கிற சுவாமி. கடந்த நாட்களில் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு நலமான காரியங்களுக்காக, ஆசீர்வாதமான காரியங்களுக்காகவும் அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த அபிஷேகத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளும் இருளில் பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே, வறட்சியான காலங்களிலும் கர்த்தரின் ஞானத்தின் ஆவியும் விவேகத்தின் ஆவியும் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் எப்படி வழிநடத்துனீங்க என்பதை நாங்கள் தியானித்து ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் எங்களுக்குள்ள அதிகமாக கடந்து வருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபம் என்னுடையத்துக்கு தாண்டி வந்து என்னுடையதாகும் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் எங்களுக்காகவும், எங்கள் குடும்பத்திற்காகவும், பிள்ளைகளுக்காகவும், ஊழியத்துக்காகவும் தாண்டி வந்து நீர் எங்களை ஈசாக்க போல ஆசீர்வாதித்து வர வர விருத்தி அடைந்து பெரிய மனுஷன் ஆக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்திக்கிறோம். நன்றி. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள தேவ ராஜ்யத்தில் நாங்கள் கடந்து போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did